தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியாக இந்த தகவலை நாம இப்போ தெரிவிக்கலாம். தமிழகத்தில் கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு தகவல் இப்போ கசிந்து இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நாம மக்களிடையே தெரிவிக்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த அதிரடி வாக்குறுதியாகவே நாம இதனை பார்க்கலாங்க. தமிழகத்தில் அடுத்த கட்ட அதிரடி முடிவாக அடுத்த கட்ட அதிரடி மகிழ்ச்சியாக என்ன தகவல் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிந்து கொள்ளலாம். தமிழக விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரும் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரத்துல விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியளித்துள்ளார் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. சென்னை தலைமை செயலகத்துல இன்று நடைபெற்ற முக்கிய ஆலோசனை கூட்டத்துல இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்குங்க. தமிழ்நாடு அனைத்து விவசாயிகளுடைய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு இந்த குழு கூடி பார்த்தீங்கன்னா தலைவர் BR பாண்டியன் தலைமையிலான நிர்வாகிகள் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடந்ததாகவே ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க. இந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய மாற்றமாக என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நாம பார்க்கலாம். காவேரி நீர் மற்றும் கடன் தள்ளுபடி கோரிக்கை என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்ட பாசனத்திற்கான காவிரி நீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் மனு அளிக்கப்பட்டதாகவே தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. இதற்கான கால அவகாசம் தேவை என முதல்வர் அவர்கள் விளக்கம் தெரிவித்து இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே கண்டிப்பா இடுங்க. உங்களுக்கான கேள்விக்கான விளக்கமாகவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகளை கவனமாக கேட்டிருந்த முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து நியாயமான கோரிக்கைகளையுமே படிப்படியாக நிறைவேற்ற அரசு சிறிது கால அவகாசம் தேவைப்படும் என தெரிவித்ததாகவே கூறப்படுது. அரசிற்கு சிறிது கால அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு அரசு சார்பில் கேட்டு இருப்பதாகவே ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் தள்ளுபடி விவகாரத்தில் எவ்வித தாமதமும் இன்றி உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்து இருக்கிறாருங்க. இந்த விஷயம் தமிழகத்தில் அடுத்த கட்ட ஒரு அதிரடி முடிவாக கண்டிப்பா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். இதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக காத்திருந்த ஒரு விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். விவசாயிகளுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாகவே இந்த விஷயமானது கண்டிப்பா இருக்குங்க. விவசாயிகள் மத்தியில என்ன மாதிரியான வரவேற்பு இந்த விஷயத்திற்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்வரின் இந்த அறிவிப்பு தமிழகம் முழுவதுமே விவசாயிகள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அப்படிங்கிறத நாம தெரிவிக்கலாம். குறிப்பாக கூட்டுறவு வங்கி கடன் சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு இந்த உறுதி புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளதாகவே நாம பார்க்கலாம். விவசாய சங்க நிர்வாகிகள் இந்த விஷயத்தை தற்போது ஒரு தகவலாகவே வெளியே சொல்லியிருக்காங்க. இந்த விவசாய கடன் கூடிய சீக்கிரம் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கறது விவசாயி மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த விஷயம் மக்கள் மத்தியில பெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது இந்த அரசியல் களத்துல பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாலும் கண்டிப்பா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு விஷயமாகவே கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம இந்த சூழலை தெரிவிக்கலாம். முதல்வர் விஜயிடம் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி, அதை தவிர வேறு என்ன கோரிக்கைகள் செய்திருக்காங்க, வேறு என்ன கோரிக்கைகள் அவங்க கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் ஜோசப் விஜயிடம் விவசாய கடன் தள்ளுபடி கோரிக்கை தவிர நீர்வள பிரச்சனைகள் தொடர்பாக 25 அம்சங்கள் கொண்டு விரிவான மனு அளிக்கப்பட்டு இருக்குங்க. இந்த மனுவை தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் படி ஒருங்கிணைப்பு குழுவாக சேர்ந்து கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா காவிரி, முல்லை பெரியாறு போன்ற முக்கிய நீர்வள பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவே ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாநிலத்திற்கு தேவையான உரங்களை தங்கு தடையின்றி வழங்க கோரிக்கை வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. விஜயிடம் இந்த கோரிக்கை அனைத்துமே வைக்கப்பட்டதுங்க.
முதல்வர் விஜய் இதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் ஒரு தகவல் தற்போது கசிந்து இருக்குங்க. டெல்டா பகுதி விவசாயிகளும் புதிய அரசுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுத்து இருக்கிறார். நிர்வாக பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கில் முதல்வர் விஜய் அவர்கள் வேளாண் மற்றும் நீர்வளத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு இருக்காருங்க. இந்த ஆலோசனையின் போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளான காவிரி நதிநீர் போன்றவை விவாதிக்கப்பட்டன. ஸோ இந்த கோரிக்கைகள் அனைத்திற்குமே கூடிய சீக்கிரம் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்வர் சார்பில் நாம தெரிவிக்கலாம். ஸோ இந்த உரங்கள் விநியோகம் தொடர்பாக முதல்வர் விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார். ஸோ இதனிடையே அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன விஷயங்கள் அடுத்தடுத்து மகிழ்ச்சியாக நமக்கு வெளிவரப்போகுது அப்படிங்கிறத நிச்சயமா நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல தெரிவிக்கலாம். ஸோ கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர் கடனை கூடிய சீக்கிரம் தள்ளுபடி செய்வார் அப்படின்ற உறுதி வார்த்தையாகவே கொடுத்து இருக்கிறார். ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்ட அதிரட முடிவாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே இந்த மாதிரி மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்க போகுது. ஸோ தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அரசியலில் பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுவரை மற்ற அரசியல்வாதிகள் செய்யாத விஷயத்தை கூட இவர் பதவி ஏற்ற உடனே நிறைய மாற்றங்களை செய்து வருகிறார் அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாம். அதாவது 10 வருஷமா எடப்பாடி மற்றும் ஸ்டாலின் கூட இதை செய்யவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா மக்களிடையே இருக்குங்க. ஆட்சிக்கு வந்த 10 நாளில் விஜய் செய்த சம்பவமாகவே பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தேர்தலுக்கு பிறகு முற்றிலும் புதியதொரு பாதை கண்டிப்பா நமக்கு கிடைத்திருக்கு. இந்த மாதிரி கட்சிகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்த்திருந்த விஷயமாகவே நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக மக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் அவரை கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு மட்டுமில்லை பெண் குழந்தைகளுக்கும் நிறைய சிறப்பு திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ தமிழக மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சந்தோஷப்படுத்தக்கூடிய நிறைய ஒரு விஷயத்தை அவர் நல்லபடியாக செய்து வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் மக்களுக்கான ஒரு முதல்வர் விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு அவர்களை நம்ம சொல்லலாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மேலும் இது போல புதிய அப்டேட்டான தகவலை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ இது போல் அப்டேட்டான அரசியல் சார்ந்த வீடியோவை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.